அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது, கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த மாதத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரும்பாலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் நினைத்த காரியங்களை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரன் மட்டும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கவில்லை, அவரது நட்பு கிரகமான ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகுவும் அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எந்த துறை எந்த பணியாக இருந்தாலும் புதிய வாய்ப்பு உறுதியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் பேச ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக தொட்டவை அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தடை தாமதம் இல்லாமல் உங்களை நிறைவாக தேடி வருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகும். எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனியும் அமர்ந்திருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் விலகும். ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிரந்தர வருவாயை ஈட்டுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எனவே இந்த வேலை என்பது உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் மாற்றத்தையும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அவை விலகும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் எதிர்பார்ப்பதை விட தாமாகவே கைகூடுவதற்கான யோகமும்
நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புபடியே பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுங்க. ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதிக்கு முன்பாக ஜென்மராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல மிகப்பெரிய அளவுல சிரமம் உறுதியாக குறையுங்க. ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட வக்ர நிவர்த்திக்கு பிறகு வலம் வரக்கூடிய குரு பகவான் துரிதமாக தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான சுப நிகழ்வுகளும் திடீரென இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாய் பல மாதங்களாக வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது அவருடைய மாறுதல் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 9, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். ஏற்கனவே ராகு மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த மாதத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக உண்டு. தொட்ட காரியம் அனைத்திலும் தடையில்லாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் 10ஆம் இடத்தில் பிற்பகுதியிலும் அமரப்போகிறார். சூரியன் கர்மஸ்தானத்திற்குள் நுழைவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவார். எப்படி மாற்றத்தை சந்தித்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் தடைகள் விலகும். நல்ல பல காரிய வெற்றிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்.